கலங்கிய தண்ணீரை தெளிவாக்க என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அது எப்படி? இந்த கதையை கேளுங்க. ஒரு குரு தன் சீடர்களுடன் காடு வழியா பயணம் செய்து கொண்டிருந்தாரு. நீண்ட தூரம் நடந்ததால அவர்களுக்கு தாகம் எடுத்தது. ஒரு மரத்தடியில அமர்ந்த குரு தன்னோட சீடர் ஒருத்தர்கிட்ட, பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அங்கிருந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வான்னு சொன்னாரு. சீடன் அங்கு போய் பார்த்தப்ப சில மாட்டு வண்டிகள் அந்த குளத்தை கடந்து போயிருக்கு. அதனால தண்ணீர் மிகவும் சேரும் சகதியுமா கலங்கி இருந்தது. இந்த தண்ணீரை குடிக்க முடியாதுன்னு நினைத்த சீடன் வெறும் கையுடன் திரும்பி வந்து குரு கிட்ட நடந்ததை சொன்னாரு. சிறிது நேரம் கழித்து குரு மீண்டும் அதே சீடனை தண்ணீரை கொண்டு வர சொன்னாரு. சீடன் மறுபடியும் அங்க சென்றாரு. ஆனா இப்போ அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த குளத்துல இருந்த மண்ணெல்லாம் தானாகவே அடியில தங்கி இருந்தது. இப்போ நீர் மிகவும் தெளிவாகவும் தூய்மையாகவும் மாறியிருக்கு. சீடன் மகிழ்ச்சியுடன் தண்ணீர் எடுத்து வந்தாரு. குரு அந்த தண்ணீரை பார்த்துட்டு, தண்ணீரை தெளிவாக்க நீ என்ன செய்தாய்ன்னு கேட்டாரு. அதற்கு சீடர், ஒண்ணுமே செய்யல சாமி, அத அப்படியே விட்டுட்டேன். பொறுமையா காத்திருந்தேன், அது தானாகவே தெளிவடைந்தது அப்படின்னு சொன்னாரு.